ஜைன் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவெனில் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். இதில் கடந்த வாரங்கள் முழுதும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை வார்த்தை குறித்தே நம்ம பேசினோம். இன்றைக்கும் அதே தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஆபிரகாம் எப்படி ஆண்டவரிடம் விண்ணப்பத்தை கேட்டார் என்பதை அதுக்கு தியானமாக ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15 முதல் வாசிக்க கேட்போமானால், தேவன் ஆபிரகாமை நோக்கி அவருடைய மனைவிக்கு பெயரை மாற்றுகிறார். அப்போது இனிமேல் அவளுடைய பெயர் சாராள் என்பது அவளுக்கு பெயராக இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாள். நான் அவளை ஆசீர்வதித்து அவளால் உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளால் ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து என்ன செய்கிறான்? நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்கிறான். எனக்கு இவ்வளோ வயது, என்னுடைய மனைவிக்கு இவ்வளோ வயது ஆகிவிட்டது, எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று நகைக்கிறான். ஒரு மாதிரி கிண்டலாக ஒரு மனசுக்குள்ளே நகைக்கிறான். அப்பொழுது அவன் திரும்ப என்ன செய்கிறான்? தன்னுடைய இஸ்மவேலுக்காக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அந்த இஸ்மவேலுக்காக என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் என்பதை பார்த்தால் 18வது வசனத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறான். அதாவது அவருக்கு வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு மகன், அந்த இஸ்மவேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆபிரகாம் என்பதை பார்த்தால், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள். அவர் கேட்டது எந்த ஜெபத்தை கேட்டால்? இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நினைத்த காரியம் என்னென்னா, சாராளுக்கு இத்தனை என்னுடைய வயதும் அவருடைய வயதும் பற்றி சொல்லும் பொழுது எனக்கு போய் பிள்ளை பிறக்குமோ என்று நகைத்து மனதிலே சொல்லி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை கர்த்தர் கண்டு முதல்ல அந்த காரியத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? உன் மனைவியாக சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, அவர் இஸ்மவேலுக்காக பிழைப்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவன் அதுக்கு முன்னாடி சாராளையும் அவளை பற்றி நினைத்த ஒரு காரியத்தை குறித்து தேவன் அழகாக விளக்கமாக கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 20வது வசனத்திலே, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். அவர் கேட்டார் இல்லையா, பிழைப்பானாக என்று கேட்கும்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். பாருங்க, 2 விஷயம் அங்கே நடக்குது. ஒன்று, இஸ்மவேலுக்காக விண்ணப்பத்தை கேட்கும்போது இஸ்மவேலுக்கு செய்த ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். சாராளுக்காக தன் இருதயத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்குமோ என்று நகைக்கும் பொழுது தேவன் என் இருதயத்தின் எண்ணங்களை பார்த்து அதில் பதில் கொடுக்கிறார். இது இப்படிப்பட்ட ஜபத்திற்கு கர்த்தர் நம்மளுக்கும் பதில் கொடுக்கிறார். நாம் இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ, நம் இருதயத்தின் சிந்தனைகள் என்ன வைத்து அவரிடம் நாம் முறையிடுகிறோமோ, விண்ணப்பத்தை கேட்கிறோமோ, கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாருங்க, ஆபிரகாமுக்கு அத்தனை 99 வயது. அதாவது இப்பொழுது இருக்கிற மருத்துவ ரீதியாக கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உடலிலே அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த முட்டைகள் சில வேளையில் அது முதிர்ச்சி அடையாது இருக்கும் பொழுது கூட குழந்தை நிற்காமல் போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஒன்றுமே இல்லாத ஒரு கர்ப்பத்தை அவர் அடைக்கப்படும் போது அவரே அதற்கு உயிர் கொடுத்து ஒரு குழந்தையும் கொடுத்து அதுக்கு என்ன குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆபிரகாமனுடைய பிள்ளை இந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவதற்காக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார்.
தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னால், ஒரு வேலைக்காரன், அவருக்கு எல்லா காரியங்களும் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு வயசாகிவிட்டது. தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஊருக்கு, தாய் ஊருக்கு போய், நான் இருந்த இனத்தார் இடத்துல போய் என் மகனுக்காக ஒரு மகளை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவனிடத்திலே பொன்னும் வெள்ளியும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த இடத்திலே அந்த ஊழியக்காரன் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லப்படுறது என்றால், என் எஜமான ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான ஆகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும் செய்தலும் என்றான். இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்னமே, அவர் சொல்ற அடுத்த வசனம் சொல்றாரு, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அப்படின்ற வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் நீ என்னத்துக்காக வேண்டுதல் செய்கிறோ, என்னத்தை விண்ணப்பத்தை செய்கிறோ, நீ சொல்வதற்கு முன்னே அறியப்படுகிற தேவன். அவன் என்ன காரியத்துக்காக அவன் சென்றானோ அந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் முறையிடும் பொழுது, தேவன் அவன் பேசி சொல்லி முடிப்பதற்கு முன்னவே, இதோ ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோரின் மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அதே போல் அந்த மகளிடத்தில் தண்ணீர் கேட்குறாங்க. தண்ணீர் கேட்டவுடனே உடனே அந்த தண்ணீர் கொடுத்து விட்டு கொடுத்த அந்த ஒட்டகங்களுக்கும் அவள் வார்க்கிறாள். இதை கண்ட அந்த ஊழியக்காரன், கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி அந்த மகளிடம் அந்த ஊழியக்காரன் ரெபேக்காளுக்கு காதணிகளையும் கடகங்களை கொடுத்து தன்னுடைய நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்கும் பொழுது அவளுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அங்கே அவர்களுக்கு கொண்டு போகிற அந்த எல்லா பொருட்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து ராத்தங்கி ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனையும் வேண்டிய மட்டும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தார்கள். அவர்கள் அன்போடு அனுசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவன் எஜமானுக்கு உண்மையாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தன் எஜமான் சொல்கிறபடி நடந்தாலும் அந்த இடத்துல அவன் முறையிடும் பொழுது, ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவர் கேட்ட மாதிரியே ஒரு ரெபேக்காளை கொண்டு வந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து அவர்களை அன்பாக விசாரித்து காலை அவர்களோடு ஒருவர் பேசி உடன்படிக்கை ஏற்படுத்தி தன்னுடைய மகளை அவங்களோடு அழைத்து செல்ல தேவன் கிருபை செய்தார். பாருங்க, அவங்களோடு தாதியும் வராங்க, அவர்களோட வேலைக்காரங்க வராங்க. அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து அதே போல் தன் எஜமானுடைய மகன் ஈசாக்கு இடத்திலே ரெபேக்காளை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ, தன் எஜமான் என்ன சொன்னாரோ அவன் நடந்த எல்லா நிகழ்வுகளும் சொல்லுகிறான். பிறகு ரெபேக்காளை ஈசாக்கு ஏற்றுக்கொண்டு தன் மனைவியாக வாழ்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஈசாக்கு திருமணமான பிறகு தன் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் போகிறது. அவர் மலடியாக இருக்கிறார். ஈசாக்கு திருமணம் ஆகும் பொழுது 40 வயது ஆகிறது. அப்பொழுது தன்னுடைய மலடியாக இருக்கிற தன் மனைவிக்காக விண்ணப்பத்தை வைக்கிறாள். அது நம்ம எங்கே பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20 நம்ம பார்த்தோம் என்னால், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிறது பொழுது 40 வயதாக இருந்தான். இவள் பதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தினாகிய பெத்துவேலுக்கும் குமார்த்தியும் சீரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சகோதரனும் ஆனவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டிருந்தார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஒரே வார்த்தை பாருங்க, ஒரே வசனத்தில் விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறார், அவர் கர்ப்பம் தரிக்கிறார். பாருங்க, மலடிக்காக தன்னுடைய மனைவிக்காக அவள் குழந்தை இல்லாத இருக்கிறாள் என்பதுக்காக தன் கணவர்
கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் உடனே பதில் கொடுத்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அப்போது கர்ப்பமாக இருக்கிற அந்த நேரத்திலே அவளுக்கு குழந்தை, இரட்டை குழந்தை உள்ளே இருக்கிறது என்பதை தெரியாமல் அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, என்னன்னே தெரில, தன்னுடைய கணவனுக்கு சொல்லலை, கர்த்தரிடத்தில் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கர்த்தர் அதுக்கு என்ன சொல்றார்? 25:23. கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே தான் அந்த ஏசா யாக்கோப்பு பிறக்க அவருடைய வம்சத்திலே பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் கர்ப்பத்தி கன்னியை கூட ஆசீர்வதிக்கிற தேவன். மலேடியாக இருந்த பாருங்க, அவருடைய தாத்தா ஆபிரகாமுக்கு 99 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு மலடியாக இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய மனைவிக்காக நோக்கும்போது கர்த்தர் அந்த மலடியை நீக்கி அவர் கர்ப்பத்தை தருகிறார். 1க்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஈசாக்குனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அவர் கர்ப்பத்திலே இரட்டை குழந்தை உருவாகினது. எப்படி பாருங்க, அவள் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஜெபிக்கும் போது, அவரை நம்பி விசுவாசித்து ஜெபிக்கும் போது நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்போம், தேவனுடைய பதில் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை நாம் இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அடுத்தபடியாக யாக்கோப்பை பற்றி பார்க்க பொழுதும், இந்த யாக்கோப்பு ஈசாக்கு பிறந்த மகன். ஏசாவும் யாக்கோப்பும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் யாக்கோப்பு யாருக்காக விண்ணப்பம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு இவனுடைய ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஓடிப்போன அந்த யாக்கோப்பு மீண்டும் தன்னுடைய சகோதரனிடத்தில் வரும்பொழுது சகோதரனுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9 12 வசனங்களை நம்ம பார்த்தோமானால், பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களை உடவனானேன். என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். ஏன்னா ஏசாவை ஏமாற்றி விட்டு போன யாக்கோப்பு பயந்து திரும்ப அவன் வரும்பொழுது தேவனிடத்தில் அவன் என்னென்ன உடன்படிக்கை செய்தானோ அவன் விண்ணப்பமாக சொல்லும் பொழுது அவன் ஏசாவிட்டு தப்பி வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து, அவன் ரொம்ப பயந்து இருக்கிறான். அப்போ தேவரீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்தையை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அவர் சொன்னது என்ன உண்மைதான், உன் மணலை போல உன் பிள்ளைகளை சந்ததிகளை பெருக பண்ணுவேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அவன் மறுபடியும் சகோதரனை பார்க்கும் போது பயந்து போகிறான். ஆனால் அவன் சொன்ன எல்லா வார்த்தையிலும் கர்த்தர் கேட்டு உடனே அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்த்தோமானால், தன்னுடைய சகோதரன் அவனுடைய கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஏசாவிட கேட்கிறான். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். யாக்கோப்பு சொல்றார், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனை ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், அங்கே அந்த இடத்துல சமாதானம் வருது. தன் சகோதரனுக்காக தன் மனைவி சொல்லுவாங்க, நம்மளுடைய முதலாவது நம்ம காணிக்கைகளை கொண்டு வரணும், முதல்ல போய் உன் சகோதரத்தில் சமாதானம் ஆகு, பின்பு உன் காணிக்கை கொண்டு வந்து பலிப்பீடத்தில் வை என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, அவன் என்ன சொல்றான், காணிக்கை கொண்டு வந்து தன் சகோதரத்தில் கொடுக்கும் பொழுது சமாதானம் ஆகிறார்கள், இருவரும் ஒற்றுமையாகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானங்களே, இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் பார்க்க வேண்டாம். ஆபிரகாம் தன்னுடைய இஸ்மவேலுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஜபத்தை கேட்கார். 2 விஷயங்கள் அங்கே செய்கிறார். ஒன்று, இஸ்மவேலுக்கும் அவர் பிழைப்பு ஊட்டுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறார். 2வது, சாராளுக்கு குழந்தை கொடுக்கிறார். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு கொடுத்த ஈசாக்கு நல்ல விதமாக பிறந்து வளரும் பொழுது அவனுக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது
தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் அனுப்பும்போது தன் ஊழியக்காரன் ஜெபத்தை கேட்டார். அடுத்தது ஈசாக்கு திருமணம் ஆன பிறகு தன்னுடைய மனைவிக்காக, மலடியாக இருந்த மனைவிக்காக செபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், இரட்டிப்பான குழந்தைகளை கொடுத்தார். அடுத்தது அவர்கள் 2 பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து ஒரு நாள் சேரும் பொழுது அவன் பயந்து தன் அண்ணனை ஏமாற்றி விட்டோமே என்று பயந்து நிலையிலே கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது அவர் விண்ணப்பத்தை கேட்டார், இருவரும் சமாதானத்தை கொண்டு வந்தார். பாருங்களேன், நம்ம கூட இப்படி தான் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் நாமளும் இப்படி தான் ஒவ்வொருவருக்காக ஒரு விஷயத்துக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் இப்படியாக வாழ்வோம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். நன்றி எசப்பா, நன்றி தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி, இந்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை நீ கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, நாங்கள் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு தகப்பனே, நாங்கள் எல்லா சமயங்களிலும் கேட்கிற ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்று நம்புகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஜெயின் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபத்தை நீ கேட்கிற தேவனாண்டவரே, அவர்கள் வேண்டுதல் என்னவோ, விண்ணப்பங்கள் எதுவோ ஸ்தோத்திரம் சொல்லி தகப்பனே அவர்கள் விண்ணப்பத்தோடு கூடிய ஜபத்தினாலும் அப்பா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. இப்பொழுது கூட நாங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துகிற தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.